காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22, 23 2 வசனங்களை வாசிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22, 23. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரரும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரரும் உங்களை ஆளமாட்டான், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆடுவாராக என்றான். எவ்வளவு ஒரு அழகான ஒரு பதில். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் இதெல்லாம் ரொம்ப அழகான அதிகாரங்கள். 6ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியர் கையில் எவ்வளவு உபத்திரவப்பட்டார்கள் என்பது சொல்லப்படுகிறது. மீதியானியர்கள் கொடியவர்களாயிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆடுகளையும் மாடுகளையும் கொள்ளையடித்தார்கள். அவர்களுடைய வயல் நிலங்களை அவர்கள் அறுவடை செய்து அதை பிடுங்கிக் கொண்டு இவர்களை வெறுமையாய் துரத்தி விட்டார்கள். ஜனங்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமையிலே ஜனங்கள் அந்த நாட்களிலே மலைகளிலும் கெபிகளிலும் போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய பரிதாபமான நிலைமையிலே ஜனங்கள் இருந்தார்கள். மனிதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலே மீதியானியர்களுக்கு பயந்து ஒவ்வொரு நாளில் செத்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்திலே தான் ஆண்டவராகிய கர்த்தர் கிதியோனை அழைக்கிறார். அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் பராக்கிரமசாலியை கர்த்தர் உடோடு இருக்கிறார் என்று கர்த்தருடைய தூதரானவர், அதாவது இயேசு கிறிஸ்துவே நேருக்கு நேர் கிதியோனுக்கு தரிசனமாகிறார். அப்பொழுது அவன் பயப்படுகிறான். தன்னை ஒரு பராக்கிரமசாலி என்று சொல்லுகிற அவரை பார்த்து அவன் பயந்து சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம் என்கிறான். ஆண்டவர் சொல்றார், இல்லை, மீதியானியர்களை ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தர் அவரை யுத்தத்திற்கென்று கிதியோனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துறார். அதன் பிறகு கிதியோனுடைய சேனை, ஆண்டவர் சேனை உருவாக்க சொல்ல அவன் யுத்தத்திற்கு ஆட்களை கூப்பிடும் பொழுது அங்கே பார்க்கும் பொழுது 32,000 பேர் யுத்தத்திற்கு அணிவகுத்து வருகிறார்கள். அங்கேயும் கர்த்தர் ஃபில்டர் பண்ணி அந்த 32,300 கர்த்தர் மாற்றுவார். அதன் பிறகு யுத்தத்திற்கு போறாங்க. கர்த்தர் அவரே கிரியை செய்கிறார். இவங்க ஒண்ணும் பெருசா கிரியை செய்யல. அங்கே எரிகிற தீவெட்டி, ஒரு மண்பானை, ஒரு எக்காலம், இதை வச்சே கர்த்தர் மீதியானியர்களை மிரண்டு ஓடுபடி செய்து கர்த்தர் அவர்களை இவர்கள் கையில ஒப்பு கொடுக்கிறார். இதெல்லாம் நடக்குது. ஆண்டவர் ஆக மொத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் செய்து கிதியோன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறார். இந்த கிதியோன் நல்ல ஒரு ஆவிக்குரிய சிந்தை உள்ளவனாய் இருந்தான். கொஞ்சம் பய சுபாவம் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவனுடைய பயத்தை போக்கி பலப்படுத்தி பயன்படுத்தினார். இதெல்லாம் இருந்தது. கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்கிறார். கர்த்தர் 1-2 முறை கர்த்தரிடத்தில் அடையாளம் கேட்கிறார். எல்லாத்தையும் கர்த்தர் உறுதிப்படுத்துறார். எல்லாமே நல்லபடியாக போகிறது. ஆக மொத்தத்திலே கிதியோனை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மீட்பை ஏற்படுத்திட்டார். இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு மீதியானியர்கள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்ட பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் கிதியோனிடத்துல வருகிறாங்க. எங்களை எவ்வளவு பெரிய இக்கட்டிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறீர் என்று சொல்லி நன்றி உணர்ச்சியோடு கிதியோனுக்கு முன்னால் நிற்கிறாங்க. சொல்லி, எங்களை இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் எங்களை விடுதலை ஆக்கினீரே, அதனால இனி நீர் தான் எங்களை ஆள வேண்டும். கிதியோனுக்கு ஒரு மகன் இருக்கிறான். சொல்றாங்க, நீர் தான் எங்களை ஆள வேண்டும், உம்முடைய குமாரன் தான் எங்களை ஆள வேண்டும். இதை சொல்லி அந்த ஜனங்கள் தங்களையே கிதியோன் கையில் ஒப்பு கொடுக்கிறாங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை இந்த கிதியோன் மூலமாய் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகினாலே நிச்சயமாகவே இந்த கிதியோன் தான் தன்னை ஆள வேண்டும் என்று சொல்லி அவங்க அந்த இடத்துல கேட்கிறாங்க.
அப்போ அது ஒரு பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய ஹானர். நம்ம தேசத்து குடிகளே வந்து எங்களுக்கு நீதான் ராஜா மாதிரி இருக்கணும், நீங்க தான் எங்களை ஆள செய்யணும், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டு நடக்கிறோம் என்று சொல்லி ஆளுமை பொறுப்பை கொடுக்கிறாங்க. ஆனா கிதியோன் ரொம்ப இம்மீடியட்டா எந்த யோசனையும் பண்ணாமல் உடனடியாய் பதில் சொல்றார். நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. அழகான ஒரு பதில். நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. எவ்வளவு ஒரு தெளிவு, எவ்வளவு ஒரு முதிர்ச்சி, எவ்வளவு பெரிய ஒரு ஆவிக்குரிய பதில், அருமையான ஒரு பதில். இந்த சம்பவம் உண்மையிலேயே ஆண்டவருடைய பார்வையில் அருமையான ஒரு பதில். இது 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வேதனையோடு சொல்வார். சாமுவேலை பார்த்து சொல்லுவார், சாமுவேலே, ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அப்போ அங்க பாருங்க, ஜனங்கள் வந்து கர்த்தரை ஆள வேண்டாம், ஒரு மனுஷங்களை ஆளட்டும், ஒரு ராஜா எங்களுக்கு வேணும்னு நிற்கிறாங்க. ஆனா இங்கே ஜனங்கள் வந்து கிதியோன் தங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கிதியோன் எவ்வளவு மனத்தாழ்மையோடு தெளிவான ஆவிக்குரிய சிந்தையோடு ஒரு பதில் சொல்லுகிறார். நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. இது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். கர்த்தரே உங்களை ஆளுவாராக. கர்த்தர் ஒருவர் தான் ஆள வேண்டும். இன்றைக்கு இதை ஜனங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஜனங்கள் தவறு செய்ய நினைக்கிறாங்க, ஆனால் ஜனங்களை திருத்தி கர்த்தர் உங்களை ஆளுவாராக. இயேசு கிறிஸ்துவும் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் பங்கிட்டு கிட்டத்தட்ட 25,000 பேரை அவர் போஷிக்கிறார். போஷித்து முடிச்ச உடனே என்ன சொல்ல தெரியுமா? ஜனங்கள் அவரை ராஜாவாக்கு முடிக்க முயற்சி பண்ணாங்களாம். அந்த சம்பவத்தில் உடனே யோவான் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஜனங்கள் அவரை ராஜாவாக்குவதற்கு முயற்சி பண்ணாங்க. உடனே இயேசு கிறிஸ்து அவர்கள் கைகளுக்கு தப்பி அங்கிருந்து அவர்களை விட்டு விலகி ஒரு மலையின் மேல் ஏறினார் இருக்கும். அப்படியே ஓடிட்டார், மலை மேல ஓடிட்டார். ஐயோ, இந்த ஜனங்கள் நம்மளை ராஜா வாங்கிடுவாங்களே. அதற்கு தப்பி பிதாவோடு போய் ஐக்கியமாயிட்டார். ஆண்டவரே, பிதாவே, இந்த ஜனங்களோட பயந்து இப்படி இருக்குது என்று சொல்லி தன்னை ஆள வைக்க நினைக்கிறாங்களே சொல்லி அவர் ஓடிட்டார். நல்லா கவனிக்கணும், இந்த உலகத்தில் ஒரு காரியம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், நம்மையும் கர்த்தர் ஆள வேண்டும், மற்ற எல்லாரையும் கர்த்தர் தான் ஆள வேண்டும். நாமும் மனுஷரால் ஆளப்படக்கூடாது, நாமும் இன்னொரு மனுஷரை ஆளவும் கூடாது. புரியுதுங்களா? இது 2 விஷயம் இருக்கு. நாமும் மனுஷரால் ஆளப்படக்கூடாது, நாமும் இன்னொரு மனுஷரை ஆளவும் விரும்பக்கூடாது. கர்த்தரை ஆள வேண்டும். என்னையும் கர்த்தர் ஆளட்டும், எல்லாரையும் கர்த்தர் ஆளட்டும். கர்த்தர் ஒருவரை அத்தனை பேரை ஆளட்டும். அவர் ஒருவரை உலகத்தில் இருக்கிற அத்தனை தனி மனுஷர்களையும் படைத்தவர். அத்தனை தனி மனுஷர்களையும் ஆள முடியாது அவருக்கு. உலகத்தில் இருக்கிற சர்வ சிருஷ்டிகளுக்கும் போஷிக்கிறவர். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் சொன்னார். அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளை பிழைப்பூட்டுகிறார். காட்டு புஷ்பங்களுக்கு அவர் உடுத்துவிக்கிறார். தன்னுடைய சகல சிருஷ்டிகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் தினந்தோறும் ஆகாரம் கொடுக்கிறார். சகலத்தையும் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சர்வ ஞானம் உள்ளவர். அவர் ஆள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை புரிந்து கொள்ளணும். இந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கை, நம்ம இந்த தவறு செய்யவே கூடாது. நாம் யாரையும் ஆள வேண்டும் என்று நினைக்கவும் கூடாது. அதே போல நம்மையும் யாரும் ஆள்வதற்கு விட்டு கொடுக்கவும் கூடாது. கர்த்தர் ஒருவரை நம்மை ஆள வேண்டும். கர்த்தர் ஒருவரை நம்மை ஆள வேண்டும். அவருடைய ஆளுகை தான் சரியான ஆளுகை. அவருடைய முடிவுகள் தான் சரியான முடிவுகள். அவருடைய தீர்மானம் தான் சரியான தீர்மானம். இன்னைக்கு பல நேரத்திலே இந்த விஷயத்துல தான் நிறைய பேர் தப்பு செய்யறோம். என்ன செய்யறோம்? நம்மளை நாமளே ஆளுகை செய்கிறோம், அல்லது நம்ம வேற ஒரு மனுஷனால் ஆளுகை செய்யப்படுகிறோம்,
அல்லது நம்ம போய் வேற ஒருத்தர் ஆளுகை பண்ண பாக்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது இங்கதான் நிறைய தவறுகள் நடக்கும். தப்பான முடிவுகள், அவசர அவசரமா எடுக்கிற முடிவுகள், தவறான முடிவுகள், அதனால வருகிற பிரச்சனைகள், அதனால வருகிற போராட்டங்கள், இதெல்லாம் நம்மள நாமளே ஆளுகை செய்கிறதும் அல்லது நம்மை வேறொருவர் ஆளுகை செய்ய விட்டு கொடுக்கிறதும் இதனாலதான் வருது. நாமும் அதே போல இன்னொருத்தரை ஆளுகை செய்ய நினைக்கவும் கூடாது. யாரையும் டாமினேட் பண்ண நம்ம நினைக்க கூடாது. புரிதலா? இது நினைக்க கூடாது. ஒரு தலைவனாய் இருக்கிறவன் கூட சொல்றேன், தனக்கு கீழே இருக்கிறவளை தான் ஒரு சர்வாதிகாரி போல இருந்த ஆளுகை செய்ய நினைக்க கூடாது. எப்பவுமே சொல்ல ஒரு தலைவன் கூட அப்படிதான் இருக்கணும். தனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் தான் சொன்னபடிதான் செய்யணும், நான் சொல்றபடிதான் கேட்கணும் என்று சொல்லி யாரையும் ஆளுகை செய்ய நினைக்க கூடாது. இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய சர்வாதிகாரிகளாய் இருக்கிறதுக்கு நினைத்து ஜனங்களை கொடுமையாய் ஆளுகை செய்தவங்களுடைய முடிவெல்லாம் பாத்தீங்கன்னா பரிதாபமா இருக்கும். அவங்க கடைசியில் தங்களையே காப்பாத்தி கொள்ள முடியாம தற்கொலை பண்ணி செத்து போவாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான், அல்லது கொல்லப்படுவாங்க. அப்படிதான் போய் முடியும். இதுதான் உலக சரித்திரம். இதை அந்த லெவலுக்கு நான் பேச விரும்பல, சாதாரணமா சொல்லுகிறேன். அது ஆளுகையில பெரிய லெவல்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். மற்றபடி சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் யாரையும் டாமினேட் பண்ணக்கூடாது, நம்மளை யாரும் டாமினேட் பண்ணவும் விடக்கூடாது. கர்த்தர் ஒருவரே நம்மை ஆளுகை செய்யணும். கர்த்தர் ஒருவரே நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களை ஆளுகளும். உலகத்தில் இருக்கிற அத்தனை தனி நபர்களையும் கர்த்தர் ஒருவரே ஆளுகை செய்யணும். உலகம் முழுவதும் இருக்கிற சகல சர்வ சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்கிறவர் நம்மை அவர் ஆளுகை செய்யணும். ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் எந்த தவறுகளும் நடக்காமல் இருப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சிக்கலிலும் நாம் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையில ஒரு தவறான முடிவெடுத்து தடுமாறி கொண்டு இல்லாமல் இருக்கணும்னா நீங்க என்னைக்குமே சொல்லணும், ஆண்டவரே நீங்க என்னை ஆளுகை செய்யுங்க, நீங்க என்ன ஆளுகை செய்யுங்க. நீங்க மனுஷனால் ஆளுகை செய்யப்படும் பொழுது நிறைய சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டம் வருது. மனுஷர் சொல்ற பேச்செல்லாம் கேட்டு அவங்களோட ஆளுகைக்குள்ள நீங்க போகும் பொழுது உங்கள் நிம்மதி கெடும், உங்களோட ஆவிக்கு சமாதானம் கெடும், உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும், எல்லாமே பாதிக்கப்படும். நீங்க இந்த நாளிலே சொல்லுகிற உங்களை யாராவது ஆளுகை செய்யறாங்களா, அது வந்து மீள முடியலையா, நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க? நீங்க போராட சொல்லல, நான் உங்களை போராட சொல்லல, போய் சண்டை போட்டு ஆளுகைக்கு எதிர்த்து நிக்காதீங்க, எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு நான் சொல்லல. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னை ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு மேலாக உங்களை ஆள நினைக்கிறாங்க பாருங்களேன், கர்த்தர் உங்களை எல்லாரும் கிளியர் பண்ணிடுவார். இது ஒரு பெரிய ரகசியம். உங்களை யாராவது டாமினேட் பண்றாங்களா, உங்களை யாராவது ஓவர்லுக் பண்றாங்களா, உங்களை கடினமாய் நடத்த பாக்குறாங்களா, நீங்க பயப்படாதீங்க. அங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, அவங்கள போராடிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட ஆளுகை நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை நீங்க தான் ஆளுகை செய்யணும், இதனாலெல்லாம் என்னை நீங்க நடத்துங்க, நீங்க தான் என்னை ஆளுகை செய்ய சொல்லி பாருங்க. உங்களை டாமினேட் பண்றவங்க எல்லாத்தையும் கர்த்தர் தூக்கிடுவார். உங்களை ஆளுகை செய்து உங்களை தவறான பாதையில் நடத்துகிற எல்லாரையும் கர்த்தர் தூக்கிடுவார். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்யட்டும், மனுஷர் ஆளுகை செய்ய வேண்டாம். நீங்களும் யாரையும் ஆளுகை செய்ய நினைக்காதீங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தரே ஆளுகை செய்யட்டும். இந்த காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சமாதானமாய் காக்கும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி சிறக்க பண்ணும், மற்றவர்களையும் நேர்த்தியாய் நடத்தும், சகலமும் ஒழுங்கும் கரவுமாய் இருக்கும். கர்த்தருடைய ஆளுகை ஒன்றுதான் சகலமும் ஒழுங்கும் கரவுமாய் இருக்கவே தவிர நம்முடைய ஆளுகை எல்லாமே சர்வ குழப்பத்துலதான் போய் முடியும். அதனாலே நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரன் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. என்ன ஒரு அழகான ஒரு முடிவு, எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு பதில். இதைத்தான் கர்த்தர் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். நாமும் யாரையும் ஆள நினைக்க வேண்டாம், நம்மையும் யாரும் ஆள்வதற்கு விட வேண்டாம். கர்த்தர் ஒருவரே சகலத்தையும் ஆளுகை செய்வாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நாளிலும் அப்பா கிதியோனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த நல்ல வார்த்தைகள் ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவு நல்ல ஒரு படிப்பினையா இருக்கிறது அப்பா. எங்கள் ஆண்டவர் எங்களை ஆளுகை செய்து எங்களை வழி நடத்துவதற்காக சோத்தரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களை பொறுப்படுத்தி எங்களை நேர்த்தியாய் நடத்துகிற தயவிற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவர் இந்த நாளெல்லாம் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த நாளெல்லாம் நீங்க எங்களை ஆண்டு கொள்ளுங்க. எங்கள் வாழ்க்கையின் அத்தனை பகுதிகளை நீங்களே ஆளுகை செய்யுங்க. உடைய சித்தத்தின்படி எங்களை ஆளுகை செய்யுங்க. உடைய நாமத்தின் மகிமையா எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. இதுவரையில் மனுஷனால் ஆளப்பட்டு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி உம்முடைய ஆளுகையின் கீழ் ஒவ்வொருவரையும் கொண்டு வருவதற்காக உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம்
காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. நீங்க மகிமைப்படுவதற்காக சோத்திரம், 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 சோத்திரம். துதிக மகிமை யாவற்றை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென்.